ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கட்டோரி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை BuyMote. இது வந்து மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. எல்லா க்ராசரி ஐட்டம்ஸ் மாதிரி உங்களுக்கு நமக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இதில் கிடைக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான அமௌண்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். கட்டோரி ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டாண்டர்டாக மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சார்ட்டையும் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த சார்ட்டை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, உங்கள் செஸ்ட்டோட சைஸ் என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த கட்டோரி ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம். செஸ்ட்டு வந்து 28 இருந்துச்சுன்னா லென்த்து வந்து 12.75 இருக்கணும். ஷோல்டர் வந்து 9 இன்ச்சஸ், பேக் நெக் வந்து 8.5 இன்ச்சஸ். கட்டோரியோட அளவு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சஸ். அப்புறம் அந்த டக் பாயிண்ட் நம்ம பிடிப்போம், அது வந்து 9.25. ஆர்ம் ஹோல் வந்து 13.50. இது வந்து 28 செஸ்ட்டு உள்ளவங்களுக்குள்ள சைஸு. நெக்ஸ்ட்டு வந்து 30 சைஸ் உள்ளவங்களுக்கு லென்த்து வந்து 12.7, ஷோல்டர் 9.2, பேக் நெக் வந்து 9, கட்டோரியோட சைஸ் வந்து 4.75, டக் பாயிண்ட் வந்து 9.50, ஆர்ம் ஹோல் வந்து 14.5. நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட்டு சைஸ் வந்து 32 இன்ச் உள்ள ப்ளவுஸுக்கு வந்து லென்த்து 13 இன்ச்சஸ். நான் லென்த்து என்ன மார்க் பண்ணணும்னு நான் உங்களுக்கு தெரியும். லென்த்துனா அதை 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட அகலம் வந்து 9.25, பேக் நெக் வந்து 9.5. உங்களுக்கு வந்து என்ன இன்ச்சஸ் வேணுமோ, உங்களுக்கு வந்து பேக் நெக் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 8 இன்ச்சஸ் கூட வச்சுக்கலாம், இல்லை 8.5 வச்சுக்கலாம். இல்லை ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக் நெக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கட்டோரியோட அளவு வந்து இது நமக்கு மெயின் வந்து இதில் வந்து என்ன மெயினாக நம்ம வைக்கணும்னா கட்டோரியோட அளவும் இந்த டக் பாயிண்ட்டோட அளவும் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்கள் இதே சேம் அளவு வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு பேக் நெக்கோட அளவு, ஷோல்டரோட அகலம் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் அகலமாக வேணும்னா நீங்கள் அகலம் வச்சு. ஷோல்டரோட அகலம்னா நான் ரெண்டும் சேர்த்து நெக்கோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் சேர்த்து தான் நான் 9 இன்ச்சஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆம்ஹோலோட அளவும் அப்படி தான். இது வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிக்கலாம். இதை வந்து எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதை வந்து அதே மாதிரி நான் மார்க் பண்ணி ஒரு சார்ட்டில் ஒரு பேப்பர் கட்டிங் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கட்டோரி ப்ளவுஸ் கட் பண்ணலாம். கட்டோரி ப்ளவுஸுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நார்த்தில் தான் ரொம்ப ஃபேமஸாக இந்த ப்ளவுஸ் இருக்குது. இப்போ சவுத்துலேயும் ட்ரெண்டிங்காக வந்துடுச்சு. கட்டோரி ப்ளவுஸ் வந்து நீங்கள் டபுள் கலரில் போகலாம். அப்போ தான் நீங்கள் நடுவில் மட்டும் ஒரு கலர், அந்த கட்டோரி நம்ம கட் பண்ணுற அந்த நடுவில் உள்ள பீஸ் மட்டும் வந்து ஒரு கலரும், மிச்ச ஹோல் ப்ளவுஸும் வந்து வேறு ஒரு கலர் வேணும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பார்க்கும்போதே ரொம்ப ஒரு தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்ராக்டிவ் லுக் கொடுக்கும். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரே சேம் கலர் தான் வேணும்னாலும் சேம் கலரில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கட்டோரி ப்ளவுஸ்க்கு வந்து இன்னொன்று வந்து பேர் வந்து 3 பீஸ் ப்ளவுஸ்ன்னு கூட நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கட்டோரி ப்ளவுஸை வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணலாங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேஷன் டிசைனரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.